عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يعدلوا هو أمره للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم يعدلوا بين أولادكم في النحل كما تحبون أن يعدلوا بينكم في البر والبر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் வாழக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய காலகட்டத்திலே நம்மை மதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் அதிக ஆர்வமும் ஆசையும் சேர்த்தும் இருக்கும் உலகில் வாழ்கிற எல்லா பெற்றோர்களுக்கும். இஸ்லாமிய மார்க்கம் எப்படி குழந்தைகள் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சட்டமாகி இருக்கிறதோ, அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அதை கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, அந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஆசை. அந்த பிள்ளைகள் நம்மளிடத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பெற்றோர்கள் சிறுபிராயத்திலிருந்தே தன் பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வளர்ந்து முடிந்த பிறகு, பருவம் அடைந்த பிறகு நிறைய போதைத்து திருத்துதல் என்பதெல்லாம் அது அவ்வளவு சீக்கிரத்தில் ஈடுபடாது. சிறுபிராயத்திலிருந்தே பிள்ளைகளை கண்ணியமாக வளர்க்க வேண்டும். சிறுபிராயத்திலிருந்தே பிள்ளைகளிடத்திலே கண்ணியமான வார்த்தைகளை சொல்லி வளர்க்க வேண்டும். சிறுபிராயத்திலிருந்தே சிறு பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நன்மையான விஷயத்திலே ஆர்வத்தை கூட்டி வளர்க்க வேண்டும். சிறுபிராயத்திலேயே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிருக்கும் மேலான அன்பை போதித்து வளர்க்க வேண்டும். மாணவி தலம் செய்வோம் அத்திபு அவுலாதக்கும் அலா சலாத்தி சிசாரி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு 3 குணங்களை நீங்கள் எப்பொழுதுமே பழக்கப்படுத்திவிடுங்கள், அதை ஒழுக்கமாகவே கற்பித்துக் கொடுங்கள். 3 விஷயங்கள். அதில் முதலாவதாக மாணவி தலம் செய்வாங்க குப்பி நதிக்கும், உங்கள் நதியின் மீது அன்பை அதை போதையுங்கள். குப்பி அகை வைத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது பாசத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். ஒரு திலாவத்தில் குர்ஆன், சிறுபிராயத்திலிருந்தே குர்ஆனை ஓதுவதற்கு நாம் போதிக்க வேண்டும். பைன்ன அமலத்தல் குர்ஆன் ஃபீ தில்லி அர்ஜில்லா யௌமலா மில்ல இல்லா மில்லுஹு, ஏனென்றால் குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள் இதயத்திலும் செயலிலும் குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழலில் இருப்பார்கள். அன்றைய தினத்திலே எந்த நிழலும் இருக்காது. அத்தகைய நாளில் அல்லாஹ்வினுடைய அரிசினுடைய நிழலில் நம்ம பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கற்றுக் கொடுங்க. இது சிறுபிராயத்திலிருந்து ஊட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைகளிடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அடிக்கடி கோபத்தில் கடுகடுத்து இருக்கக்கூடாது. கோபப்பட வேண்டிய இடத்துக்கு கோபமும்
அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பும், இது இரண்டும் சரியான அடிப்படையில் காட்ட வேண்டும். மூணாவது, அன்பாக இருந்தாலும் சரி அல்லது அன்பளிப்பாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது நமக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் சரிசமமாக நீளமாக அதை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு விதமாக, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு விதமாக நடந்து கொண்டவையானால், பெற்றோர்கள் அப்படி நடந்து கொள்வார்களேயானால், அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு நம்மளிடத்தில் நல்ல முறையில் நடப்பார் என்று உறுதியாக சொல்ல முடியாது. எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு இந்த பிள்ளை வளர்ந்த பிறகு நம்ம நல்லா வச்சுக்கணும் எதிர்பார்க்கணும். பெருமான செலவு சொல்லுவாங்க, ஏன் பையன் அவனாடி சொன்னாங்க. நீங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கிற விஷயத்தில் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு இடையே நீங்கள் நீளமாக நடந்து கொள்ளுங்கள். கமால் துகிப்போனா இழவிலும் பைனக்கும் பின்பற்றி வந்துட்டும். அந்த பிள்ளைகள் பெருசாக வளர்ந்த பிறகு உங்களுக்கு மத்தியிலே பெற்றோர்களுக்கு இடையிலே உபகாரம் செலுத்துவது, அன்பு செலுத்தும் விஷயத்திலே உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் நீளமாக நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவதே போன்று. ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க பெருசாக வளர்ந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளுமே நம்மளை சரிசமமாக அன்பு செலுத்த நமக்கு விரும்புவோம். ஒரு பிள்ளை நல்லா அன்பு செலுத்துது, ஒரு பிள்ளை ஒழுங்கு அன்பு செலுத்தலைன்னா பெற்றவங்களுக்கு வருத்தம் தான். அந்த பிள்ளை நினைத்து வருத்தமாக இருக்கும். அப்போ நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லோருமே நமக்கு சரிசமமான முறையில் அன்பு செலுத்துகிற விஷயத்திலே, நமக்கு கட்டுப்பட்டு உபகாரம் செய்கின்ற விஷயத்திலே சரிசமமாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை போன்று, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது அன்பளிப்பு கொடுத்தால் அதில் கூட நீங்கள் நீளமாக நடந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆதாரப்பூர்வமான ஆணை. இந்த அன்பு செலுத்து எடுத்துக்கோங்க. உதாரணமா இன்னும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அன்சாரி தோழர் சபையில் இருக்கிறாங்க. இப்போ அந்த அன்சாரி தோழர் இருக்காரா இல்லையா, அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை மகன். அந்த மகன் அந்த தந்தையை தேடி வருகிறார். அப்படி தேடி வருகின்ற பொழுது அந்த அன்சாரி தோழர் தான் பெற்றெடுத்த அந்த மகன் பிள்ளைய சின்ன பிள்ளை அதை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார். பக்கமவும் அதிலத்தவும் இலை அப்படிங்கிறது. அந்த மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த மகனை தனக்கு அருகாமையில் தன்னை ஒட்டி அமர வைக்கின்றார். அதை ஒட்டி அமர வைத்த பிறகு பின்பு அதே அன்சாரி தோழருக்கு ஒரு மகன், சின்ன பிள்ளை தான். அந்த மகன் அந்த சபைக்கு வருகிறது. அப்படி சபைக்கு வருகின்ற பொழுது இப்போ அந்த சகாபி என்ன செய்கிறார், அசதத்தை எதிரா பாதிலமா அந்த பிள்ளை கையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சார். இதுதான் நடந்துச்சு. இதை திருமணத்தை பார்க்கலாம். ஆணூர் பிள்ளை என்ன பண்ணாரு, கட்டி அணைச்சி முத்தமிட்டு அந்த ஆணூர் பிள்ளைய அந்த பக்கத்தில் ஒட்டி உட்கார வச்சார். பொம்பளை பிள்ளை வரும்போது என்ன பண்ணார், அந்த சகாபி கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சார். வித்தியாசம், அன்பு நெருங்குவது வித்தியாசம். இதை மாணவி செலத்தை பார்த்தாங்க. பார்த்து சொல்றாங்க, அதற்க காண கைரன் லக்க காரிமும் பைன அபுனாரிக்கும் உறவுக்கும் கூப்பிடுகிறாங்க. அதற்க காண கைரன் லக்க உங்கள் பிள்ளைகளிடத்துக்கு இடையில் நீங்கள் அன்பு செலுத்துகிற விஷயத்தில் நீதமாக நடந்திருப்பீர்களே, ஏனால் அது சிறந்ததாக இருக்குமே, அது அழகாக இருந்திருக்குமே. காரிமும் பைன அபுனாரிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் சரிசமமாக நடந்து கொள்ளுங்கள், அது சுத்தம் கொடுக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி அப்படின்னா. இந்த அன்பு செலுத்துகிற பிள்ளைகளுக்கு பெற்றவங்க புத்தகம், தாயும் தந்தைய பிள்ளைகளுக்கு புத்தகம் அன்பு வெளிப்படுத்துகிற விதம். அந்த அன்பு செலுத்துகிற விதத்தில் கூட, அன்பை வெளிப்படுத்துகிற விதத்தில் கூட நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இடையில் சரிசமமாக நடந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபி அதே மாதிரி தான், ஒரு சின்ன பையன் அந்த சஹாபியோட மகனார் வருகிறார். அந்த சஹாபி அந்த கூட்டத்தில் அந்த சபையில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிறார். மாணவி சொல்ல அந்த சஹாபியை கவனிக்கிறார். சின்ன பிள்ளை வரும்போது கவனம் மாறுமா இல்லையா, ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு சஹாபியை தேடி போகுது. அந்த சஹாபி என்ன பண்றாரு, தான் உள்ளதாரு மகன் தலையை தடவி கொடுத்து, மகனை தலையை தடவி கொடுத்து தனது வலது தொடையில உட்கார வைக்கிறார் பாசமா. இதை பெருமானதாசன் கவனிக்கிறார். கொஞ்ச நேரம் கையில் அதே கதையில அதே சஹாபிக்கு மகன் சின்ன பிள்ளை அது வருது. வந்த உடனே இப்ப இந்த சஹாபி அந்த தந்தையை நோக்கி அந்த பிள்ளை போகுது. இப்ப இந்த தந்தை அந்த சஹாபி என்ன பண்றாரு, அதே மாதிரி அந்த மகளுடைய தலையை தடவி கொடுக்குறாரு. தடவி கொடுத்துட்டு தரையில உட்கார வைக்கிறார். மகனை எங்க உட்கார வச்சிருக்காரு, மடியில வலது துளையில. மகளை தலையை கொடுத்தாரு தான் பாச தலை கட்டுறதுக்காக, ஆனா தலையில உட்கார வைக்கிறார். இதை பெருமானார் நம்ம பார்க்கலாம்.
பார்த்த உடனே சொல்றாங்க, அல்லா அலா பகுதிகள் ஊகுறா, அந்த பொம்பளை பிள்ளைய ஒரு இடது துறையில் அமர வைக்க வேண்டாமா? ஆம்பளை பிள்ளையை வலது துறையில் அமர வச்சீங்கல்ல, உங்க பொம்பளை பிள்ளையை இடது துறையில் அமர வைக்க வேண்டியது தானே? அதுக்கு பிறகு அந்த சஹாபிக்கு ஒரு உணர்வு வருது, கமலாக அலா பகுதிகள் ஊகுறா. உடனே அவர் தனது பொம்பளை பிள்ளையை இடது துறையில் அமர வச்சார். வச்சோன்னு அவர் நபிதார் சொன்னாங்க, அது நான் அதற்கு இப்பதான் நீ மீதமாக நடந்தா இருக்கிறான். கொஞ்சம் கவனிங்க, அன்பு செலுத்துறதுங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துற விஷயம், அந்த அன்பு பல விதத்தில் வெளிப்படுத்தலாம். பிள்ளையை தடையை கொடுக்கிறது அன்புதான், கந்தத்தை தடை கொடுக்கிறது அன்புதான், பிள்ளையை சுத்தம் கொடுப்பது அன்புதான், பிள்ளையை மடியில உட்கார வைக்கிறது அன்புதான், பிள்ளையை தூக்கி வச்சு கொஞ்சிறதும் அன்புதான், வெளியே தூக்கிட்டு போறதும் அன்புதான், எல்லாமே அன்புதான். ஆனால் அந்த அன்பு வெளிப்படுத்துற விஷயத்துல கூட ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு விதமாகவும் பெண் பிள்ளைகளுக்கு இன்னொரு விதமாகவும் நடந்து கொள்வது அது நீதம் தவறி நடப்பதுதான். அவ்வாறு நீதம் தவறி நடக்கக்கூடாது. அதில் கூட அன்பு காட்டுவதில் கூட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலே சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உன்னதமான ஒரு பண்பை கற்றுத் தந்தவர்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு பொதுவாக நினைக்கிறேன், அல்லாஹ் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு பொருள் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டாலே, அது பொருளாக இருந்தாலும் சரி, அது உயிரினமாக இருந்தாலும் சரி, உயிரிழந்த பொருளாக இருந்தாலும் உயிருள்ள ஒரு படைப்பாக இருந்தாலும் ஒன்றுக்கும் மேலே வந்துட்டாலே ஏதாச்சும் ஒன்றுல அன்பு அதிகமாயிருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸே எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் மற்ற ட்ரெஸ்ஸை விட. ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் ஒரு ஆள் நினைக்கிறேன், அந்த இரண்டுல ஏதாச்சும் ஒரு வாகனம் ரொம்ப பிடிக்கும். இயற்கையான யதார்த்தமான சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்டிருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு அதிகமாக முடியும். அதே போன்று பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகள் ஒன்றுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளை ஏதாவது ஒரு பிள்ளைகள் அதிகம் முடியும். இயற்கையானது இயற்கையை அந்த உள்ளத்தில் போடுறது. அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட மனைமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனைமார்கள் ஏதாச்சும் ஒரு மனைவி மேல அதிக அன்பு இருக்கலாம். இப்போ மாணவிய சூழ்நிலை வைக்கணும், அவரை எடுத்துக்கோம், நிறைய மனைமார்கள். அந்த மனைமார்கள்ல செல்லலாளிகளுக்கு யார் அதிகம் பிடிக்கும்? ஆயிஷா தான் ரொம்ப அதிகம் பிடிக்கும். அதிக அதிகமாக ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாத்துக்கு பிறகு 10 கல்யாணம் முடிச்சாங்க. செல்லலாளி செல்லும் ஒரே காலத்தில் ஏறத்தாழ ஒரு 9 மனைமார்கள் உயிரோடு வாழ்ந்தாங்க. 11 மனைவி. ஏழு காலத்தில் உயிரோடு வாழ்ந்த மனைமார்களும் 9. அந்த 9 மனைமார்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பிடிச்ச மனைவி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு. ஏன்னா வஃபாத்துடைய கட்டத்தில் கூட செல்லலாளி செல்லும் வஃபாத்தாகிறதுக்கு முன்னாடி கூட நோயில் இருந்தாங்களே இல்லையா, அதுக்கு அழகிற மரணம் போகும், மரண நோய், அதுக்கு பேரே அதுதான். ஹதீஸ்ல அப்படிதான் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நோயில் இருக்கின்ற பொழுது, அதாவது அந்த நோய் வந்து அதுக்கு பிறகு சீக்கிர மரணம் வந்து இருக்கும். அப்போ அந்த நோயில் இருக்கும்போது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது கூட மனைவிமார்களிடத்துல அந்த சந்திர மூலம் வச்சுருந்தாங்கல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் தான் நீளமானவர்கள் சந்திர விதத்துல கூட. அப்போ இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாச்சும் மனைவி வீட்டில் இருக்கும்போது நாளைக்கு நான் யார் வீட்டில் தங்கணும், நாளைக்கு நான் யார் வீட்டில் தங்கணும்னு அடிக்கடி கேட்பான். இதை மற்ற மனைவிமார்கள் புரிந்து விட்டாங்க. என்ன விளக்குறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு தங்க திரும்பப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க. அதனால தான் நாளை எங்கே கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ மற்ற மனைவிமார்கள் தான் ஒன்று கூடி நபிசல்லாஹு அவங்கள்ட்ட வந்து அவங்க சொல்றாங்க, நீங்கள் நாளைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் செஞ்சிருக்கேன், நாளைக்கு இல்லை இன்னும் அங்கேயே தந்துருங்க, எல்லோரும் வந்து விட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டில் தங்குறாங்க. அந்த மரண காலத்தில் கூட நீளம் நடந்துருக்கிறாங்க, எல்லோரும் விட்டு கொடுத்து தந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் தான் அவங்களுடைய நெஞ்சோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்த நிலையில் அவங்க ரூஹ் தெரியுது. ஹதீஸை பார்க்கலாம், புகாரில் பார்க்கலாம். அப்போ எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தெரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் மரணிக்கணும், அவங்க மடியில் மரணிக்கணும், அவங்க நெஞ்சோடு சாய்ந்த நிலையில் மரணிக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு தெரிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளோ நினைச்சிருக்கிறாங்க. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் துஆக்கிட்டான், யா அல்லாஹ் நான் எல்லா விஷயத்திலும் நீளமாக நடந்துட்டேன், எல்லாத்திலும் நீளம். உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது, சொல்றதுக்கு தகுதியாக யார் மட்டும்தான் மாநில. உலகில் நான் எல்லாத்திலும் நீளமாக நடந்துட்டேன். ஒன்னே ஒரு நீ அது என் கண்ட்ரோலில் கிடையாது, அது உன் கண்ட்ரோலில் இருக்கு. எது? என் உள்ளத்தில் மனைவிமார்கள் சேர்ந்து அன்பு போட பற்றியா, அதில் கூடுதலாக குறிப்பிட்ட ஒரு மனைவி என் உள்ளத்தில் அன்பு போட பற்றியா, அது என் கண்ட்ரோலில் கிடையாது, உன் கண்ட்ரோலில் இருக்கு. அதனால் அது என்ன பிடிக்கிறாரு? அன்பு அதிகமாக ஆகுதுன்னு சொன்னால் அது யாரும் குற்றம் பிடிக்க முடியாது. ஏனென்றால் அதை போடுறது அல்ல,
4 பிள்ளை இருக்கிற 4 பிள்ளை ஏதாவது ஒரு பிள்ளை மேலே அன்பு அதிகமாக இருக்கும். அது ஆம்பளை பிள்ளை மேலே பொம்பளை பிள்ளை மேலே அன்பு அதிகமாக இருக்கும். அந்த அன்பை போடுறது யாரும் ஒன்றுக்கு மேலே வந்துட்டாலே அன்பு ஏதாவது வளர்ந்தாங்க. யூஸ் பள்ளிகளை தப்பு சொல்லுவது என்ன சொல்றது? யூஸ் பள்ளிகளை வாப்பாங்க பல பிள்ளை கேட்டாங்க யார் அதிகம் நேசிச்சாங்க? யூஸ் பள்ளிக்கலாம் குரல் சொல்லுதா இல்லையா? அதிகமாக நேசம். அதிக நேசம் என்பது தனி, அது அல்ல உள்ளத்தில் போடுறது. அதிக நேசம் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக யார் மேல அதிக அன்பு இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும் அதிகம் செய்யக்கூடாது. ஏன்னா அன்பை வெளிப்படுத்தும் முறை இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரு பிள்ளை மேல அதிக அன்பு இருக்குது, அந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா 4 முத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்காமல் ஒரு முத்தம் மட்டும் கொடுத்து வெளிப்படுத்தக்கூடாது. முத்தம் கொடுக்கிறது என்பது அன்பை வெளிப்படுத்துகிற நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குது. அது யார் மேல எந்த பிள்ளை மேல அதிக அன்பு இருக்கிறதோ அந்த பிள்ளைக்கும் சரி, எந்த பிள்ளை மேல அன்பு கொஞ்சம் குறைவா இருக்கு அந்த பிள்ளைக்கு சரிசமமாக நடக்கணும். ஏன்னா அது அல்ல நம்ம கண்ட்ரோலில் வந்திருக்கான். ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம், அன்பளிப்பு செய்யணும், அது நம்ம கண்ட்ரோல் எல்லாம் வந்திருக்கான். அன்பளிப்பு செலுத்துற விஷயத்துல அங்கே யாருக்கு மேல அதிக அன்பு இருக்கோ அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துடக்கூடாது. உணவு உட்படங்க, பண்டை வாங்கி கொடுக்குறமா இல்லைங்க, பண்டை வாங்கி கொடுக்க உட்பட. இப்போ வரலாற்று என்ன வருதுன்னா உமரிபுன் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளோ பெரிய மாமேல உமரிபுன் சத்தாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரப்பிள்ளை உமரிபுன் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கலீஃபாவாக ஆட்சியாளராக நீளமான ஆட்சிக்கு பேர் போனவங்க உமரிபுன் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹ். அவங்களுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ரொம்ப நேசிப்பாங்க, எப்பவுமே கட்டி அடைச்சு முத்தம் கொடுப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு மேலதான் இருந்துச்சு, குறிப்பிட்ட ஒரு பிள்ளை மேல அனுமதிக்கும். அப்ப உமரிபுன் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வாமி இந்தியில ஒட்டிக்கூக்க ஒமா அஸ்தீபு அன் ஊசிரக்க அலா அசீக்க பிலுக்குமத்தின் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு சத்தியமாக நான் உன்னை அதிக நேசிக்கிறேன். எனக்கு நிறைய பிள்ளை இருக்கதான் செய்யுது, உனக்கு சகோதரன் இருக்கதான் செய்யறான். அல்லாஹ்வுக்கு சத்தியமா நான் உன்னை அதிக நேசிக்கிறேன், நான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன் என்பதற்காக வேண்டி உன் சகோதரனை விடவும் உனக்கு அதிகமாக ஒரு கவலை உணவை கூட தரமாட்டேன். நேசம் தான் அதிகம், நேசம் அதிகமாக என்பதற்காக வேண்டி ஒரு சகோதரனை விட உனக்கு அதிகமா ஒரு பிடி உணவை கூடுதலாக தருந்தது நினைக்கிறாரு. அப்படி என்னால தர முடியாது. ஏன்னா அன்ப உள்ளது போடுறது அல்லாஹ் உணவை சம்பாதிச்சு கொடுக்குறது நம்ம கண்ட்ரோல் எல்லாம் தந்திருக்கிறான், அன்பை வெளிப்படுத்துறது நம்ம கண்ட்ரோல் எல்லாம் தந்திருக்கிறான். அதை சரிசமமாக நடத்த வேண்டும் என்பதில் சஹாபாக்கள் மக்கள், தாபீன்கள், முன்னோர்கள் பெரியோர்கள் சரி நடந்துட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு என்ன கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் விஷயத்துல குடும்பத்தார்கள் விஷயத்துல அதிக அன்பா இருப்பாங்க. சகாபாக்கள் பண்பு எப்போதுமே கடுகளுக்கு பிள்ளைகள் கையோ குடும்பத்தார்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அனபில்லா சொல்லுவாங்க, காண அர்ஹமபில் இயால் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகில் நான் எவரையும் கண்டதில்லை, தன் குடும்பத்தார்கள் மீது பிள்ளைகள் மேல அதிக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, அதிக இரக்கம் செலுத்தக்கூடியவர்களாக உலகில் நான் எவரையும் கண்டதில்லை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி விட. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகிலேயே அதிகம் தன் குடும்பத்தார்கள் மீது நேசம் கொண்டவர்கள், தன் பிள்ளைகள் மீது அதிக அன்பு கொண்டவர்கள். அவர்கள் அன்பு செலுத்துற மாதிரி, அவங்க அன்பு கொண்ட மாதிரி உலகில் நான் யாரையும் கண்டதில்லை என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சமயம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு ஒரு உமரையெல்லாம் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு, ஒரு நாட்டுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர், ஆட்சியாளர் உமர்கள் செய்ய வராங்க. பொதுவாக இஸ்லாமிய அரசியல் அமைப்பு ஆட்சி சட்டம் எப்படி கேட்டீங்கன்னா கலீஃபா முறை. கலீஃபா என்பவர் யாரு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அவர் தான் ஆட்சியாளர் இருப்பார். எத்தனை நாடாயிருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆட்சியாளர். அவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, தன் சார்பாக ஆளுநர் நியமிப்பார். ஒவ்வொரு பகுதிக்கும் தன்னுடைய எல்லை பகுதி அத்தனை பகுதிக்கு என்ன செஞ்சிருவாரு, அது யார் தான் நினைப்பாங்க, கலீஃபா தான் நினைப்பார் ஆளுநர். அந்த ஆளுநர் மீது ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னு சொன்னா அதை விசாரித்து உண்மையிலேயே அவங்க குறை இருக்குன்னா அதை ஆளுநரை பதவி நீக்கம் பண்றதோ கலீஃபா தான். உடனே பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க, வேற ஆளுநர் நியமிச்சிருவாங்க. இது முழு அதிகாரம், முழு உரிமை யாருக்கு? கலீஃபாவுக்கு தான். இப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆமில், ஒரு ஆளுநர் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நியமிக்கப்பட்டார். அவர் யாரை சந்திக்க வருகிறார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வருகிறார், வீட்டுக்கே வராரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மல்லாக்க படுத்திருக்கிறார். வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி நினைச்சிருக்கிறார், படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது அவங்க வயிற்றுல அவங்களுடைய வீட்டோட பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, வேற பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைங்களாம் அவங்க மேலே ஏறி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. யாரும் உமரிடம் மேலே
விளையாட்டு இருக்கிற யார் பார்க்குறா? உள்ள வந்து அந்த ஆளுநர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அது எவ்வளோ பெரிய ஒரு அறுபதுக்கு ஒரு செயல் மாதிரி இல்லை, என்ன நடக்குமான்னு பார்க்குறாரு. அது முகத்துல அந்த வெறுப்பை யார் விலகிக்கிட்டா? உமரவியல விலகிக்கிட்டா. விலகிக்கிட்டு உடனே கேட்டாங்கன்னா கைப்ப அர்த்தமாக அகிலிங்க அப்படின்னாங்க. வந்த ஆளுநர், எப்ப நீ உன் குடும்பத்தார்கள்ட்ட பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துப்பேன்? உடனே அவர் சொல்றாரு, இதான் தகல்த்து சக்கத்தன் நாட்டிக்கு, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா மூச்சு பேசி இல்லாமல் இருக்கணும், பேசிக்கிட்டு இருக்கும் பேசக்கூடாது. சில பேர் நினைப்பாங்கல்ல, வீட்டுக்குள்ள போயிட்டு யாரும் பேசக்கூடாது, மௌனமா இருக்கு, யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படி நினைப்பாங்க. அதைத்தான் ஆளுநர் சொல்றாரு, இதான் தகல்த்து சக்கத்தன் நாட்டிக்கு, நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன்னு சொன்னா யாரும் சத்தம் போடக்கூடாது, பேசுறாலும் மௌனமாயிடணும், விளையாடுறாலும் சும்மா இருக்கணும், வெறும் சுப்பு அமைதி. நான் வெளியே போனா பிரச்சனை, உள்ள வர இதுதான் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நினைப்பாங்க. இல்லை, இதைத்தான் அந்த ஆளுநர் சொல்றாரு, நான் இப்படித்தான் நினைப்பேன். உடனே உமரில் சொன்னாங்கன்னா, அப்படியா, நான் ஒரு பதவி நீக்கம் செய்துவிட்டேன்னா, பதவி நீக்கம் செஞ்சுட்டப்பா, இது பண்ணி ஆளுநர் கிடையாது. இப்போ ஈந்தக்கல்லா தர்மபுத்தி அகலிக்கம் வராதிங்க. இப்போ கைப்ப தர்மபுத்தி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போ வீட்டில் உள்ள மனைவி இடத்துல, நீ பெற்றெடுத்த பிள்ளை இடத்துல, உன் பேர பிள்ளை இடத்துல நீ அன்பாக நடக்கல அப்படின்னு சொன்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து விஷயத்தில் எப்படி அன்பாக நடக்க? நீங்க ஆளுநர், உன்னுடைய ஆட்சிக்கு கீழ் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, ஒரு அதிகாரத்தின் கீழ் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, குடும்ப தலைவர் அப்படின்னு சொன்னா குடும்பத்தினுடைய அதிகாரம் வந்து குடும்ப தலைவர் இருக்கிறா இல்லையா? இஸ்லாத்தினுடைய பேசிக் இருந்தாங்க. குடும்ப தலைவர் சையதுல் பை, குடும்ப தலைவர். இந்த குடும்பத்தினுடைய அதிகாரம் ஒரு கையில் இருக்கு. குடும்பத்தினுடைய அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய ஆண்கள் தன் மனைவியிடத்திலே மென்மையாக விளங்க வேண்டும், மார்க்கம் சொல்கிறது. குடும்பத்தினுடைய அதிகாரம் தன் கையில் இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே மென்மையாக விளங்க வேண்டும், மாணவி சொல்றாங்க. குடும்பத்தினுடைய அதிகாரம் இருக்கக்கூடிய ஆண்கள் தன் குடும்பத்தார்கள் அனைவர்கள் விஷயத்திலே மென்மையாக நடக்க வேண்டும், பெருமான சட்டம் எடுத்திருக்கிறார்கள். அப்ப குடும்பத்திலேயே உங்களோட அன்பு பார்க்க முடியலையே, நீ எப்படிப்பா மற்ற மக்கள்கிட்ட அன்பா நடப்ப? எப்படி நீ ஆட்சிக்கு தகுதி இல்லையே, அதிகாரத்துக்கு தகுதி இல்லையே, உன்னை பதவி நீக்கம் செய்கிறேன் என்கிறார்கள். உமரிபுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப குடும்பத்துக்குள்ள மனைவி மக்களுக்கு மத்தியில, குறிப்பாக சின்ன சின்ன பிள்ளைகள் விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு அன்பாக இருக்க வேண்டும், அந்த அன்பு வெளிக்காட்டுவதில் எவ்வளவு நீளமாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஹதீஸும் நமக்கு வரலாறு, இஸ்லாமிய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதனால புகாக்கள், சட்ட வல்லுநர்கள் பல்வேறு ஹதீஸ்கள் எத்தனை சுற்றிலும் கிட்டாங்க. அதாவது நிறைய விமர்சனம் அதெல்லாம் ஓர்ம வைப்போம். இமாம்கள் செஞ்ச மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய தியாகம். குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் ஆய்வு செய்து, குர்ஆன் ஹதீஸ் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்து, அதிலிருந்து சட்டங்கள் வகுத்து, எது பரவு, எது சுன்னத்து, எது அனுமதிக்கப்பட்டது, எது ஹராம், எது மக்ரூஹ் என்பது உட்பட அனைத்தையும் ஆய்வு செய்து சட்ட நூல்களை எழுதினார்கள். அதுதான் சிறுசிறு கிதாப் நம்ம சொல்லுவோம். ஆளுங்கள் அரபு மதரசாக்கள்ல போய், அரபு கல்லூரியில் படிக்க போறாங்களே, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடியது எது? குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து இமாம்களால் எழுதப்பட்ட குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்துதான். இமாம்களால் சட்ட நூலாக எழுதப்பட்ட சட்ட நூல்கள், ஃபிக்ஹ் நூல்கள், குர்ஆனுடைய விரிவுரைகள், ஹதீஸினுடைய விரிவுரைகள் அங்கே போதிக்கப்படுகிறதே. இமாம்களுடைய தியாகத்தை நாங்கள் உணர்கிறோம், பார்க்கிறோம். எந்த பகுதியை விடல. அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட சட்ட நூல்ல பதிவு செய்து விட்டார். பெற்றோர்கள் இவ்வாறு நடப்பது சுன்னத், ஒரு தலைப்பு, ஒரு பாடம். எப்படி நடக்க வேண்டும்? தன் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்கும் சரிசமமாக அன்பளிப்பு வழங்க வேண்டும். அது பெற்றோர்களுக்கு சுன்னத்து. சுன்னத்துனா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி செய்தது சுன்னத்துங்க. இப்போ நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளிடத்துல ஆம்பளை பிள்ளை இருவருக்கும் சரிசமம் நடந்தவங்களே, நபியவர்கள் சுன்னத்துங்கிற நியத்தோடு அதை செய்கின்ற பொழுது சுன்னத்தை கடைபிடித்த தவாபும் சேர்ந்து கிடைக்கும். இத்தனைக்கு நம்ம பிள்ளைக்கு செஞ்சிருவோம். நம்ம பிள்ளைக்கு நம்ம செஞ்சதுக்கு எதையும் அல்லாஹ் சேர்த்தரா, நன்மையும் சேர்த்தரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கடைபிடித்தார் இருக்கிற நன்மையும் சேர்த்து அல்லாஹ் தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸை ஆராய்ந்த இமாம்கள் வகுத்து தர சட்டம். ஏன் இந்த சட்டம் வகுக்கப்படுது? காரணமும் சொல்றாங்க. பெற்றவங்க பிள்ளைகளுக்கு நீளமாக நடக்கணும். ஏன் அப்படி நீளமாக நடக்கணும் என்றால்,
பிள்ளைங்க பெற்றோர்களிடத்திலே முறைகேடாக நடந்து விடாமல் இருக்க வேண்டும். அந்த வளர்ந்த பிறகு துன்புறுத்துறாங்கல்ல, பெற்றவங்க துன்புறுத்தப்படுறாங்களா இல்லையா பிள்ளைகள் மூலமா, எத்தனையோ மன உளைச்சல்கள் பிள்ளைகள் மூலமா, அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நீதமாக பெற்றோர் நடக்க வேண்டும். காரணம் எழுதப்படுது. பிள்ளைகளுக்கு இடையிலே பொறாமை ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக காரணம் எழுதப்படுது. ஏன்னா ஒரு பிள்ளைக்கு அதிகமாக செஞ்சு இன்னொரு பிள்ளைக்கு கட்ட சொன்னீங்களே, பிள்ளைகளுக்கு இடையில பொறாமை வரும். பொறாமை எதை அழிச்சிடும்? அன்பு அழிச்சிடுங்க. இந்த பொறாமை இஸ்லாம் ஏன் தடுக்குது? இஸ்லாத்தில் பொறாமை குடிப்பது ஹராமுங்க. பொறாமை கொள்வதை வெவ்வேறு ஹதீஸ்களில் பெரும்பாலான தடை செய்யறாங்க, ஹராம். அது ஏன் பொறாமை பிடிக்கிறது ஹராமு அப்படின்னா அது அன்பு அழிச்சிடும். பிள்ளைகளுக்கு இடையில அன்பு இருக்கணுமா இல்லையா, அவங்க ஒற்றுமை இருக்கணுமா இல்லையா, அந்த ஒற்றுமையை பெற்றோர்கள் சீர்குலைக்கிறது காரணமாயிடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பிள்ளைக்கு அதிகமாக செஞ்சு ஒரு பிள்ளைக்கு கம்மியாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே அன்பு போகுது, அவங்களுக்குள்ள பொறாமை வருது, அவங்க அடிச்சுட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் பெற்றோர்களுடைய வேலை மாறிடும். எனவேதான் நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தூண்டுறாங்க. மூணாவது, நம்ம அப்படி நீதமாக நடக்கின்ற பொழுது அந்த பிள்ளைங்க அவர்களுக்கு இடையில பாசமாக வாழ்ந்து போவாங்க. அவர்களுக்கு இடையில் பாசமாக வளர்ந்தது மட்டுமல்லாமல் வளர்ந்த பின்பு தன் பெற்றோர்களிடத்தில் எல்லோரும் சரிசமமாக நீதமாக பாசமாக நடப்பாங்க. இமாம்கள் இருக்க ஹதீஸ் எழுதுறாங்க, மாணவர்கள் சொல்றாங்க, ஹதீஸை சொல்லி செய்யறாங்க, ரஹிமல்லாஹு வாலிதன், அல்லாஹு தஆலா ஒரு பெற்றோருக்கு அனுபவிக்குமாக, எல்லா பெற்றோருக்கும் சொல்லலை, குறிப்பிட்ட ஒரு பெற்றோரை சொல்றாங்க. பெருமான சரணாலைக்கலாம் ரஹிமல்லாஹு வாலிதன், அல்லாஹு தஆலா ஒரு பெற்றோருக்கு அனுபவிக்குமாக. எந்த பெற்றோர் அஆன வலதஹு அலா பிர்ரிஹி, எந்த பெற்றோர் தன் பிள்ளைக்கு அந்த பிள்ளை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு உதவி செய்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைக்கு என்ன உதவி செய்யறாங்க, அந்த பிள்ளை பெற்றோர்களுக்கு உபகாரமா நடக்கணும், நல்ல முறையில் நடக்கணும் என்பதற்கு பெற்றோர்கள் பிள்ளைக்கு உதவி செய்யறாங்க. அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் அனுமதிக்குமாக. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கைப்பையார சூழல்லாம் அல்லாஹ்வின் தூதரவர்களே, ஒரு பெற்றோர் எப்படி தன் பிள்ளைக்கு இந்த மாதிரி உதவி செய்ய முடியும்? நீ பெற்றோருக்கு நல்ல முறையில் நடக்கணும், அதுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சஹாபாக்கள் கேள்வி பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க திருவிழாயத்தில் அந்த பிள்ளைங்க நல்லது செய்யும் போது அதை ஏற்று பாராட்டி பழக வேண்டும். இன்னைக்கு அது குறையும். நல்லது செஞ்சால் பாக்கியமான நடுவே படம் ஒரு இசானத்தி திருக்குறாயத்தில் அந்த பிள்ளைங்க தெரியாம தப்பு பண்ணுமா இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை நாம் மன்னித்து பழக வேண்டும். அது தப்புன்னு உணர்ந்தலும், ஆனால் அதே நேரத்தில் அதுக்காக அந்த கொடுமையாக அடித்தல் சான்றிதழ் வந்து பாருங்க சில சமயம் அந்த மாதிரி வருகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு உள்ளத்துல வெறுப்பு வந்துடும். அப்ப திருக்குறாயத்தில் அந்த பிள்ளைங்க செய்கின்ற நல்ல காரியங்களை நாம் ஏற்று பாராட்டி பழக வேண்டும். திருக்குறாயத்தில் அந்த பிள்ளைங்க செய்கிற குற்றங்களை தவறுகளை நாம் அதை தவறு எடுத்து சொல்லி அதை மன்னித்து பழக வேண்டும். ரொம்ப அதிகமாக காட்டு பிராடி தினமும் அடிச்சிடக்கூடாது, பிள்ளை கூட அடிச்சிடக்கூடாது, கடுமையான காயம் ஏற்படுற அளவுக்கு அடிச்சிடக்கூடாது. இஸ்லாம் அதை தடுக்குது. அப்படி அடிச்சுட்டு வச்சுன்னா அந்த பிள்ளைகளோட மனங்களை மாறும், பெற்றோர்களை வெறுக்கிற நிலையில அந்த பிள்ளை வளர ஆரம்பிக்கும். அப்ப நாளைக்கு அந்த பிள்ளை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யற மாதிரி ஒரு மனதில் வளராது. அப்ப எப்படி பிள்ளைய வளர்க்க வேண்டும் என்கிற விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி சொல்லுவாங்க, பிரபலியமான ஒரு சஹாபி நுஅமான் இப்னு பஷீர். அவர் எப்போ சொல்றாரு கேட்டீங்கன்னா, பெரிய ஆளா வளர்ந்த பிறகு சொல்றாரு. அது மெம்பர்ல இருந்துமே சதீபாக மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்த பிறகு நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு தன் வாழ்க்கையில் நடந்த திருவிழாவுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை அந்த மக்களுக்கு சொல்றாரு. ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட ஆசானி அதி அசியத்தன், அருமை மக்களே, நான் திருவிழாயத்திலே திருவனாக இருக்கின்ற பொழுது என் தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பு தந்தார். நுஅமான் இப்னு பஷீர், அவருடைய தந்தை பேர் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. என் தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பு தந்தார். அப்படி அன்பளிப்பு தந்த பொழுது அப்பொழுது என்னுடைய தாயார் அம்ரா பின் ரவாஹா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, என் தந்தை இடத்துல சண்டை போடுவாங்க. அதே நான் மொத்த பிள்ளையை கொண்டு அன்பளி கொடுக்குறீங்க, மற்ற பிள்ளை நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, நீங்க கொடுத்த இந்த செயலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாகணும், நபி அதை ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டா இவங்க நடக்கிட மாட்டேன். யார் அம்ரா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா, அவனுடைய மனைவி, அதாவது நுஅமான் இப்னு பஷீருடைய தாய். அவங்க என் தாயார் இந்த மாதிரி கணவர் தந்தை சொல்லிட்டாங்க,
இது என் தந்தை பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இன்னி அகைத்து இப்னி மின் அம்ரா பின்த் ரவாஹா அன்னியத்தன். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு அம்ராவின் மூலமாக பிறந்த ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு, சின்ன பையனுக்கு நான் அன்பளிப்பு வழங்கினேன். அமரத்தனி அன்பு சிகிதக்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்ப என் மனைவி என்ன உங்களுக்கு இந்த காரியத்துக்கு சாட்சியாக கொண்டு சொல்றாங்க. என் பிள்ளைகள் அன்பளிப்பு கொடுத்தாங்க, சாட்சி பகரணும். உடனே மாணவி சிலர் அடுத்து கேட்ட கேள்வி, தாகிர பலதிக்க பித்தலமாதா, இந்த பையனுக்கு கொடுத்த மாதிரி மற்ற பிள்ளைக்கு கொடுத்தாங்க கேட்டாங்க. மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு. உடனே அந்த சஹாபி பஷீர் சொல்றாங்க, இல்ல நான் கொடுக்கல. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தகுல்லாஹ மஅகிரு பைன அவுலாதிக்கும், அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பெருமானார் சொல்றாங்க. உடனே அவர் திரும்ப போகிறார், திரும்ப போகிறார், போய் கொடுத்த அந்த அன்பளிப்பை திரும்ப பெற்று விடுகிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல அவரால், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆள் கொடுக்க முடியாது. எனவே கொடுத்த அன்பளிப்பை அவர் என்ன செய்கிறார், திரும்ப பெற்று விடுகிறார். இஸ்லாமிலே ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம் என்றால், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும், அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். இப்போ யாராச்சும் ஒரு ஆளுக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுத்துட்டோம், மற்ற யாருக்கும் கொடுக்க ஒன்றும் இல்லை. இப்போ கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறலாமா ஒரு சட்டம். பொதுவாக ஹதீஸ்களில் பார்க்கலாம். என்ன ஹதீஸ்களில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுபவர் அது பெரிய குற்றமாக இருக்கலாம் சொல்லுது. அது ரொம்ப மோசமான செயலாக இருக்கலாம் சொல்லுது. அப்படி கருணாவிக்கிறவங்க அதிகமாக வர்ணித்தது கிடையாது. இந்த இடத்தை எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாய் நாம் எடுத்த வாந்தியை திரும்ப எப்படி சாப்பிடுமோ அது போன்ற ஒரு செயலுக்கு சமம் அப்படிங்கிறாங்க கருணாவிக்கிறோம். கொடுத்த அன்பளிப்பை எனக்கு திரும்ப காண்டு கேட்கறது, ஒரு நாய் வாந்தி எடுத்து அந்த வாந்தி அதுவே சாப்பிடும். அந்த பழத்தை நாய் கொடுத்து நபிசாசை சொல்றாங்க, எப்படி அது திரும்ப அதுவே சாப்பிடுதோ அதுக்கு நிகரானது இந்த செயல் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, எந்த விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறுவதை இதெல்லாம் தடுக்குது. மோசமான செயல் சொல்லுது. நாயினுடைய செயலுக்கு ஒப்பிட்டு பெருமானார் சொல்றாங்க, அந்த அளவுக்கு ஒரு அதிகமான ஒரு செயலா சொல்லுது. ஆனால் ஒரு விஷயத்துல விதிவிலக்கு தருகிறான். எங்க விதிவிலக்கு தருகிறது? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கின்ற பொழுது அதுவே ஒருவருக்கு மட்டும் கொடுத்து பலருக்கு கொடுக்காமல் இருப்பாரையானால், மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு வழி இல்லை என்றால், அதே போன்று அன்பளிப்பு செய்ய வழி இல்லை என்றால், கொடுத்த அன்பளிப்பை தந்தை திரும்ப பெறலாம். பெறுவதற்கான அதிகாரத்தை இஸ்லாம் பெற்றோருக்கு வழங்குகிறது. அதனால தான் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்க மாப்பா பஷீர் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப வாங்கிக்கல. திரும்ப அவரா மட்டும் வாங்கல, எந்த கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடாது என்று சட்டத்தை பெருமானார் அவர்களே, நீ ஜீவித்துக்கு போய் திரும்ப வாங்குகிறான், முடியலையே திரும்ப வாங்கிடு, எல்லாம் கொடுத்த எல்லாத்துக்கும் கூடும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஹதீஸ் இப்படி வருதுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இரண்டு சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. லா யஹில்லு லிர்ரஜுலி ஐ யுல்கி அஸியத்தன் சும்ம யர்ஜிஉ ஃபீஹா, எந்த ஒரு மனிதரும் இன்னொருவருக்கு அன்பளிப்பு வழங்கி பின்பு அந்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடாது சட்டம் போடுறாங்க சரதாரிகள். ஒருவர் இன்னொருவருக்கு அன்பளிப்பு வழங்கினால் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடாது. இல்லல் வாலித சீமா யுல்கி வலதஹு, ஒரே ஒரு விதிவிலக்கு, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த அன்பளிப்பை தவிர. அப்படி இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அன்பளிப்பை என்ன செய்ய முடியும்? திரும்ப பெற முடியும். திரும்ப பெறுவதற்கான அதிகாரத்தை, சட்ட விதிவிலக்கை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்றியிருக்கிறார்கள். அப்ப திரும்ப பெறுவதற்கு கொடுத்த அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடிய சூழல் என்ன சூழல்? அதுக்கு உதாரணம், ஒரு ஆளுக்கு அதிகமாக கொடுத்து ஒரு ஆளுக்கு கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி சரிசமமாக கொடுப்பதற்கான அன்பளிப்பு பொருள்கள் இல்லை என்றால், ஒரு தந்தை ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கொடுத்த அன்பளிப்பை திரும்ப செய்ய முடிகிறது, பெற முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. கணிதத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் அங்கே இன்னொன்றே உணர்த்துகிறது. என்ன உணர்த்துகிறது என்றால், ஒரு பெற்றவங்க பிள்ளைகளுக்கு நீதமா அன்பளிப்பு செலுத்துற மாதிரி, பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு அன்பளிப்பு செலுத்துறதா இருந்தாலும் கூட அதிலும் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும். அன்பளிப்புன்னு வந்தால் நீதத்தை கடைபிடிக்கணும். பெற்றோர்களுக்கு அன்பளிப்பு செய்யறதா இருந்தால், அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும், இந்த இரண்டு பேர்ல யாருக்கு அதிகம் கொடுக்கலாம்? அனுமதி இருக்கு. நீளமாக நடக்க வேண்டும் என்பது புத்தகம் இஸ்லாம் விரும்புகிறது.
இந்த இருவரில் அதிகம் யாருக்கு செய்யலாம்? அனுமதி. யாருக்கு அதிகம் செய்யலாம்? இஸ்லாம் அனுமதிக்கிறது என்றால் தாய் தந்தையை விட தாய்க்கு அதிகம் செய்யலாம் என்கிற அனுமதி. இருவருக்கும் சரிசமமாக கொடுக்க வேண்டும் என்பது முஸ்தஹப்பு, விரும்பத்தக்க செயல். அதுல யாருக்கு அதிகம் செலுத்தலாம்? ஒரு பிள்ளை தாய் தந்தைக்கு அர்ப்பணித்து செலுத்துறதா இருந்தால் தாய்க்கு அதிகமாக கொடுப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. சட்ட வல்லுநர்கள் புகார்கள் சட்டம் செய்யறாங்க. எந்த அடிப்படை சட்டம் செய்யறாங்க? ஒரு இலக்கு ஐதன் இசப்பிய அல் வலதுகிறா வகவழி வானிலை விஷயம். பிள்ளைங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கு அன்பளிப்பு செலுத்த நாடினால் பெற்றோர்களிடத்திலே சரிசமமாக அன்பளிப்பு செலுத்துவது அது மார்க்கத்தில் ஒரு சுண்ணத்தான விரும்பத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த இருவரில் ஏதேனும் ஒருவருக்கு அன்பளிப்பு அதிகம் செலுத்த வேண்டும் என்று பிள்ளைகள் நாடினால் அங்கே தாய் தான் ஏற்கமானவர்கள், கொடுக்கலாம் தாய் ஏற்கமானவர்கள், அனுமதி உண்டு. மாணவிகள் குருதாய் கல்லதாலை செல்லும். அவங்களுக்கு ஒரு சகாஜி இருக்கிறார். ஒரு சகாஜி யாரும் அல்லாஹுவின் தூதர்களே மண் அகப்புண் நாட்டிற்கு சொல்லலாம். நான் உலக மக்களிலேயே யாரிடத்தில் மிக அதிகமான நட்புறவாடுவது, அதிக அன்பு செலுத்துவது, எந்த மக்களிடத்து அதிகம் செலுத்துவது தகுதி. ஒரு பெருமான செலவாளர்கள் சொன்னாங்க, உம்முக்கள் தாய் தான் அதிக அன்பு செலுத்த விரும்புறியா? உன் தாய் தான். உலக மக்கள்ல யார் அதிக அன்பு செலுத்துறது? தாய் தான். அடுத்து அதே கேள்வி சும்மமன், அதுக்கு பிறகு யாரு? அதுக்கு அடுத்து சொல்லுங்க. மாணவி சொன்னாங்க உம்முக்க, அதுக்கு பிறகு தாய் தான். மூணாவது அந்த சகாபி கேட்கிறாங்க சும்மமன், அதுக்கு பிறகு அப்படி கேட்கிறாங்க. மூணாவது அவர் கேட்கும் போது அபூக்க நீ தந்தை அப்படிங்கிறாங்க. மூன்று முறையில முதலாவது முறை தாய்க்கிறாங்க, இரண்டாவது முறை தாய்க்கிறாங்க, மூணாவது முறை தந்தைக்கிறாங்க. அப்போ அன்பை மூணா பிரிச்சுட்டா அதுல சுருசாணி மூணுல ரெண்டு யாருக்கு? தாய்க்குங்க. அன்பை அது பத்தம் ஏற்றாங்க. அன்பு செலுத்துற விஷயத்துல தான் கேள்வி. உலக மக்கள்ல நான் அதிக அன்பு செலுத்துறது யாரு? எந்த மக்கள்கிட்ட நான் அன்பு செலுத்தணும்? அப்போ பெருமான சொல்றாங்க உன் தாய். அதே கேள்வி மீண்டும் தாய், அதே கேள்வி மீண்டும் தந்தை. அப்ப அன்பை மூணா பங்கு போட்டாச்சுன்னா சுருசாணி மூணுல 2 பங்கு தாய்க்கும் 1 பங்கு தந்தைக்கும் உண்டானது என்பதை பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிக அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிக முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்கன்னா, இப்போ இரவுல அண்ணலில் பூமி சுழுத்தையில் பிரிதி, அண்ணலில் உண்மையை சுழுத்தையில் பிரிதி, தாய்க்கு உபகாரம் செலுத்துவதிலே 3/2 பங்கு தாய்க்கு தான். 3/2 பங்கு தாய். அன்புன்னு வந்துட்டா அதுல 3/2 மடங்கு அதிகப்படியாக வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதனால அன்பளிப்பு வழங்குற விஷயத்துல கூட தாய் தந்தை என்று வருகின்ற பொழுது அங்கே தாய்க்கு 2 மடங்காக கூடுதலாக கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. அதே நேரத்தில் சரிசமமாக நடந்து கொள்வது புத்தகப்பு விரும்பத்தக்க ஒரு செயல் என்கிற கருத்தை ஹதீஸ் கலை வல்லுநர்கள், மார்க்க சட்ட நிபுணர்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஆராய்ச்சி சொன்ன சட்டம். சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் எல்லா பெற்றோர்களுமே விரும்புகிற ஒரு விஷயம், நம் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாம் வளர்ந்த பிறகு நம்மை பாதுகாக்க வேண்டும், நமக்கு உபகாரம் செய்ய வேண்டும், நம்மை துன்புறுத்தி விடக்கூடாது. எல்லா இடத்திலும் நமக்கு பாதுகாப்பாக நம்ம பிள்ளைகள் இருக்க வேண்டும். நாம் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக உபகாரமாக நடந்து கொள்கிறோமோ அதுபோன்று அந்த பிள்ளைங்க நம்ம வளர்ந்த பிறகு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்குமே இஸ்லாம் அதையும் ஒரு வழிகாட்டுதலை தருகின்றது. நம் பிள்ளைகள் நம்மளிடத்திலே அன்பை சரிசமமாக காட்ட வேண்டும் என்றால், சரிசமமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால், பிர்ருல் வாலிதைன் என்கிற உயர்ந்த பண்பு, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த பண்பு நம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்றால், அங்கே பெற்றோர்கள் திருப்புராயத்தில் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது அதை கவனம் செலுத்த வேண்டும். நீளமாக நடக்க வேண்டும். அன்பு விஷயத்துல, அன்பளிப்பு விஷயத்துல, கொடுக்கிற விஷயத்துல, எல்லா விஷயத்திலும் அந்த பிள்ளைகளுக்கு நீளமாக நடப்பதோடு அந்த பிள்ளைகளை திருப்புராயத்தில் இருந்தே இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதோடு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே அதிக நேசத்தையும் அதிக அன்பையும் ஊட்டி நாம் வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தை நிச்சயமாக பெற்றோர்களை மதிக்கின்ற பிள்ளைகளாக, பாதுகாக்கின்ற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் தூதரும்
எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ நிறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அனுப்புவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.